வணக்கம். இது தேர்தல் திருவிழா. நாடாளுமன்ற தேர்தல் தேதி விரைவில் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாட்டோட அரசியல் களம் நாளுக்கு நாள் பரபரப்பா மாறிட்டே வருது. அரசியல் ரீதியான விமர்சனங்கள் பரப்புரைன்னு தமிழ்நாட்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை இந்த தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியில பார்க்கலாம். பெரிய பாட்டில நாங்க விற்க போற லேகியத்தை வாங்கி குடிச்சா அதிமுக காரங்க நோய்கள் எல்லாம் குணமாகிடும்னு சொல்லி இருக்கார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. இதுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் பாஜக எல்லாம் ஒரு பொருட்டே இல்லைன்னு முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு சொல்ல, தமிழ்நாட்டில் திமுக அதிமுக இடையே தான் போட்டியே, மூன்றாவது அணிக்கெல்லாம் இங்க இடமே இல்லைன்னு சொல்லி இருக்கார் முன்னாள் அமைச்சர் OS மணியன். தமிழ்நாட்டை அடக்கி ஆளணும்னு பிஜேபி நினைக்கிறாதால தான் கூட்டணியை விட்டு வெளியே வந்துட்டோன்னு சொல்லி இருக்கார் முன்னாள் அமைச்சர் SP சண்முகநாதன். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குற நிலையில கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தீவிரமா தொடங்கியிருக்கு. திமுக கூட்டணியில 2 கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடே முடிஞ்சிட்ட நிலையில பாமக, தேமுதிக, தமாக போன்ற கட்சிகளோட அதிகாரப்பூர்வமற்ற முறையில அதிமுக பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் கூட்டணிக்கு வர எந்த முக்கிய கட்சியும் ஆர்வம் காட்டாததால பாஜக தொண்டர்கள் சோர்வடைஞ்சிருக்காங்க. அதிமுகவை மீட்க டிடிவி தினகரனுடன் இணைந்து தர்ம யுத்தம் தொடங்கி இருக்கிறதா சொல்லி இருக்கிற முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி நிறுத்த போற வேட்பாளர்கள் எல்லோரையும் டெபாசிட் இழக்க செய்வோன்னு சபதம் எடுத்திருக்காரு. அதே நேரத்துல தான் முதலமைச்சர் ஆகிடுவேன்னு பயந்துதான் தன் அதிமுகவை விட்டு எடப்பாடி பழனிசாமி நீக்கினதா குற்றம் சாட்டி இருக்காரு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன். காங்கிரஸ்ல இருந்து பாஜகவுக்கு போயிருக்கிற விஜயதரணி காங்கிரஸ் கட்சியில சட்டமன்ற தலைவர் பதவி கொடுக்கல, நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கலன்னு குற்றம் சாட்டி இருக்கிற நிலையில இது பத்தி நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி சிதறு தேங்காய் மாதிரி உடைஞ்சு போச்சுன்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு பாலகிருஷ்ணன். ஹீரோவே சிஎம் ஆகணும்னா எப்படி, வில்லனுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டிருக்கார் நடிகர் மன்சூர் அலிகான். என்ன சொல்லி இருக்காருன்னு ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறமா பார்க்கலாம். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி சிதறு தேங்காய் போல சிதறி போய் கிடப்பதா விமர்சனம் பண்ணியிருக்காரு மார்க்சிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன். திண்டுக்கல் பொதுக்கூட்டத்தில் பேசும்போது பிரதமர் மோடி திரும்ப திரும்ப தமிழ்நாட்டுக்கு வந்து பேசுறதால தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் கோவந்தா வரும்னு சொல்லியிருக்காரு. கூட்டணியை பத்தி சில கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்தினதா சொல்லி இருக்காரு நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான். திருச்சியில செய்தியாளர்கள் மத்தியில பேசும்போது கூட்டணிக்காக சில கட்சிகள் பேசினதாகவும், யாரு பேசினான்னு வெளியில சொல்றது நாகரிகமா இருக்காதுன்னு சொன்னாரு. வாக்கு இயந்திரம் இருக்கிற வரைக்கும் எதுவுமே மக்கள் கையில இல்லைன்னு பாஜக சொல்ற எண்ணிக்கையில கரெக்டா ஜெயிச்சிட்டு இருக்கணும் சீமான் குற்றம் சாட்டி இருக்காரு. சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வந்தா ஸ்ட்ரைட்டா சீஃப் மினிஸ்டர் ஆகிடலான்னா இந்த வில்லனுக்கும் எல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்டிருக்கார் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியோட தலைவர் மன்சூர் அலிகான். தேர்தல் களம் சூடு பிடிக்க தொடங்கிடுச்சு. இனி வர நாட்கள்ல நடக்கிற அரசியல் சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம்.